இன்னைக்கும் எஸ்தர் புத்தகத்திலிருந்து தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். சென்ற வாரம் எஸ்தர் 4வது அதிகாரத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம். அழிவின் செய்தி ஏற்படுத்திய விளைவுகள் என்கிற தலைப்புல யூதர்கள் எல்லாம் குறிப்பிட்ட நாளில் அழிக்கப்பட வேண்டும் என்று சூசான் அரண்மனையிலிருந்து வெளிப்பட்ட அந்த செய்தியின் காரணமாக, அந்த செய்தியை கேள்விப்பட்ட யூதர்கள் எல்லாம் எப்படி துக்கப்பட்டு உபவாசித்து ரெட்டுடுத்தி அழுதார்கள், புலம்பினார்கள், துக்கம் கொண்டாடினார்கள் என்பதை பார்த்தோம். மொர்தெகாய் தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்துக் கொண்டு, ரெட்டை உடுத்திக் கொண்டு, சாம்பலை தன் மீது போர்த்துக் கொண்டு, நகர வீதிகளில் அலறிக்கொண்டு அரசனை நோக்கி முறையிட அவன் வந்ததையும் பார்க்கிறோம். ஆனா அவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது. ஏன்னா ரெட்டுடுத்தினவனாக அரண்மனை வாசலை தாண்டி வருவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. ஆகவே மொர்தெகாய் தடுத்து நிறுத்தப்படுகிறான். மொர்தெகாய் அந்த பட்டணத்து வீதிகளில் போய் உட்கார்ந்து கொண்டு அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட எஸ்தர் மொர்தெகாய் அந்த ரெட்டை கலட்டி விட்டு ஆடைகளை அணிந்து கொள்ளுமாறு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விடுறா. ஆனா மொர்தெகாய் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம்? எதனால இப்படி நடக்குது? இதனுடைய ஆரம்பம் எங்க இருந்து? இதெல்லாம் விசாரித்து வரும்படி எஸ்தர் ஆள் அனுப்பி மொர்தெகாய் இடத்துல அவைகளை எல்லாம் விசாரித்து கேட்கிறாள். மொர்தெகாய் அந்த மனிதன் இடத்துல சொல்லி அனுப்புகிறான், இந்த நேரத்துல நீ உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாம். ஆகவே நீ என்ன செய், ராஜாவை சந்தித்து, அகாஸ்வேரு ராஜாவை சந்தித்து இதை குறித்து அவருக்கு தெரியப்படுத்தி இப்படிப்பட்ட அழிவிலிருந்து நம்முடைய ஜனங்களை காப்பதற்கான வழியை செய் என்று சொல்லி அனுப்புகிறான். எஸ்தர் அதுக்கு மறுப்பு தெரிவித்து அனுப்புகிறான். நான் எப்படி போக முடியும்? அரசன் கூப்பிட்டா மட்டும்தான் அரசனுக்கு முன்பாக போக முடியும். மீறி யாராவது போனா அவங்களுடைய உயிரே போயிருமே, இது எல்லாருக்குமே தெரியுமே, நான் எப்படி போகிறது அப்படின்னு மறுபடியும் சொல்லி அனுப்புகிறாள். அப்ப மொர்தெகாய் தன்னிடத்தில் செய்தியை கொண்டு வந்தவனிடத்துல சொல்லி அனுப்புகிறான், நீ தப்பிச்சிடலான்னு நினைக்காத, யூத ஜனங்கள் எல்லாம் அழியும் போது நீ தப்பிச்சிடலாம் நினைக்காது, நீயும் உன்னுடைய தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறதனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு செயல்படுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். இந்த செய்தி எஸ்தர் கேள்விப்பட்டு மறுபடியும் மொர்தெகாய்க்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்புகிறார். என்ன செய்தி? சரி, நான் ராஜாவை சந்திக்க போகிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி 3 நாட்கள் சூசான் நகர்ல இருக்கக்கூடிய யூதர்களை எல்லாம் அழைத்து கூட்டி சேர்த்து, நீங்க எல்லாம் சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நானும் என்னுடைய வேலைக்கார பெண்களுமாக சேர்ந்து உபவாசித்து ஜெபம் பண்ணி நான் அரசனை சந்திக்க போகிறேன். அங்க போகிறதுனால எனக்கு மரணமே வந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறான். அவ்வளவு நாளும் மொர்தெகாய் சொன்னதை எஸ்தர் கேட்டு நடந்தால், இது இந்த சந்தர்ப்பத்தில் எஸ்தர் சொன்னதை கேட்டு மொர்தெகாய் யூதர்களை எல்லாம் அழைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணான்னு பார்க்கிறோம். இதுதான் அந்த 4வது அதிகாரத்துல நாம பார்த்தது. இந்த அழிவின் செய்தி, இந்த ஜீனோசைட்னு சொல்லக்கூடிய ஒரு இனப்படுகொலை, அதை தடுத்து நிறுத்துவதற்காக அந்த அழிவின் செய்தியை கேட்ட அந்த மக்கள் என்ன செய்தார்கள்ன்றதான் போன அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 5வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அதிகாரங்கள் எல்லாம் வாசித்து இந்த செய்திகள் எல்லாம் தயாரிக்கிற போது கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். எப்பவுமே நாம் அதை செய்யறது நல்லது. வேகமா ஒரு வேத பகுதியை வாசிச்சுட்டு இதெல்லாம் நடந்துச்சான்னு சொல்லி கடந்து போகிறத விட, அந்த வாசிக்கிற வேத பகுதியை கொஞ்சம் அசைப்போடணும். அதுக்கு பேர் தான் மெடிடேஷன் சொல்லுவாங்க. அதை தியானிக்கணும். அந்த ஒவ்வொரு வார்த்தைகள், அதுல வர்ற ஒவ்வொரு நபர்கள், அங்க நடந்த சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், இதெல்லாம் நம்முடைய கற்பனையில நினைவுல கொண்டு வந்து எப்படி எல்லாம் நடந்திருக்கும். உண்மையிலேயே மொர்தெகாய் எப்படி இருந்திருப்பான்னு நமக்கு தெரியாது, எஸ்தர் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியாது, அகாஸ்வேருவை பத்தி தெரியாது, இந்த ஆமானை பத்தி தெரியாது. ஆனா இவங்களுடைய குணங்களை எல்லாம் நம்ம வேதத்துல பார்க்கிற போது ஒரு கற்பனை காட்சியாக அதை நம்ம பார்க்கறதும் கூட நல்லது. இப்ப ஆமான் கடந்து போகிறான்னு போன அதிகாரத்துல பார்த்தோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். மொர்தெகாய் வணங்கலன்னு பார்க்கும் போது அப்ப அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும், எப்படிப்பட்ட டென்ஷன் இருந்திருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும் போது
அங்க நடந்ததை நம்ம உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள அது உதவியாக இருக்கு. சோ அப்படி இந்த அதிகாரங்கள் எல்லாம் ரொம்ப டென்ஷனா, ரொம்ப வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 5வது அதிகாரமும் அப்படிதான் ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையை கொண்டு வரக்கூடிய செயல்கள் எல்லாம் இந்த அதிகாரத்துல தான் நடக்குது. இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன், பிறகு இதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். எஸ்தர் 5வது அதிகாரம் முழு அதிகாரத்தையும் வாசிக்கிறேன். 1வது வசனத்திலிருந்து உங்க வேதத்தை திருப்பி கவனமாக கவனித்து பாருங்க. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்தில் வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரீயாகி எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வரவேண்டும் என்றாள். அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அதற்கு எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வரவேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாயிருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள். அன்றைய தினமே ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேசையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பின்னையும் ஆமான் ராஜஸ்திரீயாகி எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லோரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். எவ்வளோ வேகமா ஓடுது பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. பல தடவை இதெல்லாம் நம்ம வாசிச்சிருப்போம். ஆனா இதுக்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் நாம கவனிக்க தவறிடக்கூடாது. சோ இந்த அதிகாரத்துக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, எஸ்தரின் துணிவும் திட்டமும். ஏன்னா நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னது போல இனி வரக்கூடிய ஒவ்வொரு அதிகாரத்திலையும் யார் முதன்மையான கதாபாத்திரமாக காட்டப்படுகிறாள் என்றால் எஸ்தர் தான். கர்த்தர் எஸ்தரை கொண்டு செய்த காரியங்களை தான் இனி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம பார்க்க போகிறோம். இங்க பாருங்க, இந்த மனிதர்களை எல்லாம் நம்ம பார்த்த போதிலும்
ஆண்டவரை ஒருபோதும் மறக்க கூடாது. இந்த மனிதர்களை பயன்படுத்தி காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர்ங்கிறத மறந்துவிடக் கூடாது. இங்கு எஸ்தருடைய துணிச்சலான ஒரு செயலை நம்ம பார்க்கிறோம். ஒரு சாதாரண நிலையிலிருந்து ராணியாக உயர்த்தப்பட்ட அந்த எஸ்தர், போன முறை எஸ்தர் மொர்தெகாயிட்ட சொன்ன மாதிரி கடந்த 30 நாள் அளவும் ராஜா என்னைய கூப்பிடவே இல்லையே, நான் எப்படி போகிறதுன்னு சொல்லுகிற அந்த ஒரு நிலை இருந்தாலும் ரொம்ப துணிச்சலோடு ஒரு முடிவை எஸ்தர் இந்த அதிகாரத்துல எடுத்து செயல்பட்டதை நாம பார்க்கிறோம். தனக்கும் தன்னுடைய மக்களுக்கும் வந்திருக்கிற ஆபத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எஸ்தர் துணிவுடன் ஒரு முடிவை எடுக்க வேண்டி இருந்தது. அந்த கட்டாயத்துல எஸ்தர் இருந்ததை நாம பார்க்கிறோம். ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, அதை தவிர்க்கலாம் என்றால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, மொர்தெகாயிடம் இருந்து வந்த வார்த்தைகள் நிமித்தமாக வருகிற நெருக்கடி. இன்னொரு பக்கம் இதை நாம ஏதாவது செய்யாம போனா அது நம்முடைய இனத்துக்கே அழிவாக வந்து முடியுமே என்கிற ஒரு டென்ஷன். இன்னொரு பக்கம் ஆண்டவர் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல என்ன பயன்படுத்தணுன்றதுக்காகத்தான் என்னைய ராணியாக உயர்த்தி வைத்திருக்கிறாரா? இப்படி பலவிதமான எண்ணப்பாடுகள் எஸ்தருக்கு அவளுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு மத்தியில் அவள் துணிந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டியது இருந்தது. அப்படி அவள் எடுக்க வேண்டிய அந்த முடிவு நேரடியாக அரசனை சந்திப்பது. அது அத்தனை சாதாரண இல்லை. என்ன போன அதிகாரத்துல பார்த்த மாதிரி யாராவது அரசனை சந்திக்க போனா அரசன் கூப்பிடாம போய் நின்னா யாரா இருந்தாலும் அவங்களுடைய தலை வெட்டப்படும். அதுதான் அன்னைக்கு அரச நியதி. ஒருவேளை அவங்க தப்பிக்கணும்னா அரசன் என்ன செய்யணும்னா தன் கையில வைத்திருக்கிற பொற்செங்கோல் அதை நீட்டணும். அது நீட்டினா தான் அந்த மனுஷன் தலைக்க முடியும், மனுஷனோ மனுஷியோ. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, தன்னுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு முடிவை எஸ்தர் எடுக்க வேண்டியது இருந்தது. இருந்த போதிலும் வேறு வழி இல்லாத காரணத்தினால் எஸ்தர் துணிந்து ஒரு முடிவை எடுத்து என்ன செய்ய போகிறேங்கிறது எஸ்தருக்கு நல்லா தெரிந்திருந்தது. எஸ்தரும் 3 நாட்கள் உபவாசித்திருக்காங்க இல்லையா? உபவாசித்திருந்து ஒரு நல்ல திட்டத்தோடு துணிந்து ஒரு முடிவை எடுத்து செயல்படுகிறார். அவ அப்படி என்ன செயல்பட்டா என்னென்ன நடந்ததுங்கிறது தான் இந்த அதிகாரத்துல இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனங்கள் நமக்கு விளக்குகின்றன. இந்த அதிகாரத்துல நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா 4 இடங்கள்ல நடக்குது. 4 வித்தியாசமான இடங்கள். அதாவது 4 விதமான காட்சிகள்னு சொல்லுவோம்ல. காட்சி 1, காட்சி 2, காட்சி 3, காட்சி 4. காட்சி 1 எங்க நடக்குது? அரசனுடைய அவையில நடக்குது. அரசன் அவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது நடக்கின்ற காட்சி. ராஜா இருக்கும் கொலு மண்டபம்னு சொல்லுது பாத்தீங்களா, ராஜாசனத்தில் அவன் வீற்றிருந்தான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நடக்குது. 2வது காட்சி எங்க நடக்குதுன்னா எஸ்தருடைய விருந்து அறையில நடக்குது. 3வது காட்சி அரண்மனை வாசல்ல நடக்குது. 4வது காட்சி ஆமானுடைய வீட்டுல நடக்குது. இத இப்படி நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா அங்க நடக்கிறதெல்லாம் ஒரு கதை போல, ஒரு படம் போல காட்சி அளிக்கும். இத நான் வாசிக்கும் போது அந்த இடத்துல நான் இல்லைன்னா கூட இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்தோம்னா நம்ம ஒரு கற்பனையிலேயே நாமும் ஒரு கதாபாத்திரமா அதுல நடந்தே போய்கிட்டு இருப்போம். இப்போ அந்த அரசன் எப்படி உட்கார்ந்து இருப்பான், செங்கோலை நீட்டினது, எஸ்தர் வந்தது, இதெல்லாம் நம்ம கற்பனையில பார்த்து அனுபவிக்கவும் முடியும். இங்க மொர்தெகாய ஆமான் பார்த்த போது நடந்த அந்த டென்ஷன், வீட்டுல அவங்க போட்ட அந்த ஒரு கேடான திட்டம், இதெல்லாமே நான் அதனாலதான் சொன்னேன், சும்மா வாசிச்சு வேகமா போயிடாம ஒரு கற்பனையோடு அதை பார்க்கிறது நல்லது. ஆக இந்த 4 விதமான இடங்கள்ல 4 விதமான மனிதர்களையும் நம்மால பார்க்க முடிகிறது. ராஜாவை பார்க்கிறோம், அகாஸ்வேரு, எஸ்தர் பார்க்கிறோம், மொர்தெகாய பார்க்கிறோம், ஆமான பார்க்கிறோம், ஆமானுடைய கூட்டத்தாரையும் இங்க பார்க்கிறோம். இந்த 4 விதமான மனிதர்களும் 4 விதத்துல செயல்படுகிறதையும் நாம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல நடந்திருக்கிற சம்பவங்கள் எல்லாம் இவங்களை சுத்தியே நடந்திருக்கின்றதையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஆகவே இதை ஒவ்வொன்னாக நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு காட்சியாக பார்க்கலாம். அந்த காட்சியில எல்லாம் என்ன நடந்தது, அதுல இருந்து நாம படிக்கிற பாடங்கள் என்னங்கிறதையும் பார்க்கலாம். இப்ப 1வது காட்சி எங்க நடக்குது? ராஜா இருக்கிற கொலு மண்டபத்தில் நடக்கிறது. இந்த இடத்துலதான் எஸ்தர் துணிச்சலோடு ராஜாவை சந்திக்க வருகிறாள். எஸ்தர் 5வது அதிகாரம் 1 வசனத்துல பாத்தீங்கன்னா, 3ஆம் நாளிலே எஸ்தர்
ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். சரிங்களா? அப்ப ராஜா எங்க இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறான். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்தில் வீற்றிருந்தான். கொஞ்சம் நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா, ராஜாசனம்ன்றது சிம்மாசனம், அதுல உட்கார்ந்து இருக்கிறான்னா அரசன் பொழுது போகாம போய் அங்க உட்கார்ந்து இருக்கிற மாட்டான். நிச்சயமா ஏதாவது ஒரு விஷயம் அங்க நடந்து கொண்டிருக்கும். பிரதானிகள், மூப்பர்கள், தலைவர்கள், இவங்க அதிபதிகள்லாம் கூட அங்க இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல எஸ்தர் ராஜாவை சந்திக்க போகிறாள். எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி தான் கவனிக்கணும். அப்படியே ஒருவேளை அரசனை சந்திக்க போகிறதா இருந்தாலும் யார் மூலமாவது அந்த அரசனை சந்திக்கிற நபர் மூலமாக ஒரு தகவல் எல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. எஸ்தர் அந்த தகவல் எல்லாம் சொல்லி அனுப்பல, நேரடியாக அவள் அரசனை சந்திக்க போய்விட்டாள். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் நாளிலே என்று ஆரம்பிக்கிறது. அது என்ன 3ஆம் நாள்? எஸ்தர் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினதை போல மொர்தெகாயும் சூசான் அரண்மனையில் இருக்கிற யூதர்களும் உபவாசித்து ஜெபித்ததை போல இங்கு எஸ்தரும் அவளுடைய தாதிமார்களும் 3 நாள் உபவாசித்து தேவனுடைய இரக்கத்திற்காக ஜெபித்திருக்கிறார்கள். அந்த 3வது நாள்ல தான் எஸ்தர் துணிச்சலோடு ராஜாவை சந்திக்க போகிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் அந்த 3ஆம் நாளிலே என்கிற வார்த்தை நமக்கு குறிப்பிடுகிறது. ஏன் இந்த 3 நாள்? இந்த 3 நாளாவது என்ன நடந்திருக்கிறது? ஒரு பக்கம் சூசான் நகரத்துல மொர்தெகாயும் யூதர்களும் உபவாசித்து கர்த்தரை நோக்கி முறையிட்டு இருக்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு உதவி செய்யும்படி விண்ணப்பித்து ஜெபித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்க எஸ்தரும் அவளுடைய வேலைக்கார பெண்களுமாக சேர்ந்து உபவாசித்து ஜெபித்திருக்கிறார். இந்த 3 நாள் என்பது ரொம்ப சிறப்பான ஒரு காரியமாக யூதர்கள் மத்தியில பார்க்கப்படுகிறது. இன்றளவும் பார்க்கப்படுகிறது. இஸ்ரவேலர்களும் அதை அப்படிதான் பார்த்திருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் தம்முடைய மக்கள் அனுபவிக்கிற துன்பங்களை எல்லாம் 3வது நாளில் நீக்குவார் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. கர்த்தர் தம்முடைய மக்களை 3 நாட்களுக்கு மேலாக துன்பங்களை அனுபவிக்க விட மாட்டார் என்பது இஸ்ரவேலர்களுடைய நம்பிக்கை. இந்த 3வது நாள்ல ஆண்டவர் அற்புதங்களை செய்து தன்னுடைய மக்களை விடுவிக்கிறார் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஒரு ட்ரெடிஷனலாகவே அதை அவங்க நம்பி வந்திருக்கிறாங்க. இப்ப சில சம்பவங்களையும் அதை குறிப்பிடுகிறது உண்டு. முதலாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம். இந்த ஏற்கனவே இந்த எஸ்தரை படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றை பார்க்கிற போது அது ஆபிரகாம்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் ஈசாக்க பலியிட சொல்லி. அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 22:4 வசனத்துல 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். பாத்தீங்களா, தன்னுடைய பையனை கூட்டிக்கிட்டு பலியிடுவதற்காக ஆபிரகாம் போன போது எங்கு பலியிடணும், அந்த மோரியா மலையில எந்த இடம்னு ஆண்டவர் காட்டின இடம். அந்த 3வது நாள்ல தான் ஆபிரகாம் அதை பார்க்கிறார். அந்த 3வது நாள்ல அப்படி அந்த இடத்துக்கு போய் தன்னுடைய மகனை பலியிட கத்திய ஓங்கின போது ஆண்டவர் தடுத்து நிறுத்தி அந்த இடத்துல தனக்கு பலியிடுவதற்கான ஒரு ஆட்டையும் ஏற்பாடு செய்திருந்ததை நம்ம பார்க்கறதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்ப இந்த இஸ்ரவேலர்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னா, அந்த 3வது நாள் என்பது விடுதலையின் நாளாக அவர்கள் பார்க்கிறார். 2 நாட்கள் துன்பங்களை அனுபவிக்கலாம். 3வது நாளில் நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய மக்களை துன்பத்திலிருந்து விடுவிப்பார். அன்றைக்கு ஈசாக்கு மரிக்க வேண்டிய அந்த இடத்துல ஒருவேளை ஈசாக்கு மரித்திருந்தா அது ஆபிரகாமுக்கு எத்தனை பெரிய துன்பமாக வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்கும். ஆண்டவர் அந்த இடத்துல ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டை கொண்டு வந்து சேர்த்தார். தம்முடைய மக்கள் துன்பத்திலேயே நிலைத்திருக்க அவர் விடமாட்டார். 3வது நாளில் விடுதலையை கொடுப்பார் என்பது இன்னைய வரைக்கும் இஸ்ரவேலர்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறார். அதே மாதிரிதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் அவன் லாபான் இடத்திலிருந்து ஓடி போகிறான். ஓடி போகிற செய்தி 3வது நாள்ல தான்
யாருக்கு அறிவிக்கப்படுகிறதுனா லாபானுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தெல்லாம் ஆதியாகமம் 31வது அதிகாரத்துல நம்மால வாசிக்க முடியும். அப்படி லாபான் கிளம்பி வருகிறான். ஒருவேளை லாபானுடைய இருதயத்துல யாக்கோபு தனக்கு செய்த துரோகத்துக்காக அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிரணும்னு நினைச்சு கூட வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அங்க லாபானை சந்தித்து ஒரு கடுமையான எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆதியாகமம் 31:24 பாத்தீங்கன்னா, அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று எச்சரிக்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு வளர்ந்து வந்திருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், கர்த்தர் 3ஆம் நாளில் விடுதலை கொடுப்பார், அற்புதம் செய்வார் என்று. ஒருவேளை இது ஒரு பின்னணியாக இருந்திருக்கலாம். எஸ்தர் 3 நாள் உபவாசம் என்று சொன்னதற்கான காரணமாக என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க. அதே மாதிரிதான் யோனாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, 3 நாள் யோனா இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்தார். 3வது நாளில் அவர் என்ன செய்யப்பட்டார், வெளியில வந்தார்னு பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். பின்னாடி ஓசியா தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறார், ஓசியா 6வது அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஆக ஒரு கான்செப்ட் என்னன்னா, அந்த யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அவங்க நம்பி வந்த ஒரு காரியம் என்னன்னா, துன்பங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் 3வது நாளில் விடுதலை கொடுப்பார். அதுதான் எஸ்தர் இந்த 3 நாள் உபவாச சொன்னதற்கு காரணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அப்படி அந்த 3வது நாளிலே 3 நாள் உபவாசம் முடிந்த பிறகு எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு தன்னை அழகுபடுத்திக் கொண்டது மட்டும் இல்ல, இப்ப எஸ்தர் ராணி. ஆகவே அந்த ராணிக்குரிய கிரீடத்தோடு ராணிக்குரிய அந்த ஆடைகள் எல்லாம் அணிந்து கொண்டு ஒரு பிரம்மாண்டமாக அவ என்ன செய்யறானா, ராஜாவை சந்திக்க போகிறாள். என்ன நடக்கும்ன்றது தெரியாது, ராஜா தனக்கு என்ன செய்வாங்கிறதும் தெரியாது. ஏன்னா இந்த அகாஸ்வேரு ஒரு மேட்மேன் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். எந்த நேரத்துல என்ன செய்வான்னு தெரியாது, எஸ்தருக்கும் தெரியாது. இந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அரசன் அரியணையில் வீற்றிருக்கிற போது அவனுக்கு பின்பாக ஒரு பாடிகார்டு மாதிரி ஒருத்தர் நிப்பானா. அவன் கையில ஒரு பெரிய ஆக்ஸ் வச்சிருப்பானா, கோடாரி. அவன் கையில எப்பவுமே அது இருக்குமா. ராஜ சமூகத்துல ராஜாவுக்கு முன்னாடி யாராவது அழைக்காம வந்துட்டு அவனுடைய வேலையை என்னன்னா, அவங்களுடைய தலையை துண்டாக்குறது தான் அவனுடைய வேலை. இது எல்லாருக்கும் தெரியும். அரசனுக்கு பின்னாடி அவன் எப்பவுமே நின்று கொண்டிருப்பான். அப்ப எஸ்தர் என்ன நடக்கும்ன்றதும் எஸ்தருக்கு தெரியாது. ராஜா கூப்பிடாம அவருக்கு முன்பாக போகிற யாரா இருந்தாலும் அவங்களுடைய தலை வெட்டப்படுங்கிறதும் எஸ்தருக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருந்த போதிலும், அதனாலதான் சொன்ன, எஸ்தர் துணிந்து ஒரு முடிவை எடுத்தாள். உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அவ கிளம்பி போய் அரசன் உட்கார்ந்து இருக்கிற அந்த அரசவையில அரியணையில் அரசன் உட்கார்ந்து இருக்க அவனுக்கு முன்பாக போய் நிற்கிறாள். இந்த காட்சி எவ்வளோ ஒரு டென்ஷன் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இத அங்க இருந்த யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, அரசனும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். திடீர்னு எஸ்தர் நிற்கிறத அவன் பார்க்கிறான். அவனுக்கு அது எப்படி இருந்திருக்கும், எஸ்தருடைய ஹார்ட் பீட் எவ்வளவு இருந்திருக்கும், அங்க இருந்தவங்களுடைய பார்வைலாம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுல எஸ்தரை பிடிக்காத நபர்கள்லாம் கூட இருந்திருக்கலாம். ஏற்கனவே முந்தின அதிகாரங்களை நம்ம பார்த்தோம். வஸ்திக்கு பதிலா எஸ்தரை கொண்டு வந்ததெல்லாம் பிடிக்கல சிலருக்கு. அவங்க எல்லாம் பார்த்து இன்னைக்கோட எஸ்தரோட கதை முடிஞ்சிச்சிரா அப்படின்னு நினைச்சிருந்தவங்களுக்கு கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ராஜா என்ன செய்யறான் பாருங்க. 2வது வசனத்துல, ராஜா ராஜஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது, ராஜா பார்த்துட்டான். எஸ்தர் ராணி நிற்கிறத அவன் பார்த்துட்டான். பார்த்த உடனே கோவப்படல. அவனுடைய கண்கள்ல எஸ்தருக்கு தயை கிடைத்தது. தயை கிடைச்சனால என்ன பண்றான், தான் கையில இருக்கிற அந்த பொற்செங்கோலை அவன் எஸ்தரிடமாக நீட்டுகிறான். ஒருவேளை ராஜா இந்த செங்கோலை நீட்டலன்னா பின்னாடி இருக்கிற பாடிகார்டுடைய ஆக்ஸ் எஸ்தர் தலைய கொய்து எடுத்திருக்கும். 2ல ஏதாவது ஒண்ணுதான் நீட்டப்படும். எது நீட்டப்படும் யாருக்குமே தெரியாது.
எஸ்தருக்கும் தெரியாது. இந்த பாடி கார்டு ரெடியாவே நிப்பான். கொஞ்சம் ராஜா செங்கோலை நீட்டுறதுக்கு கால தாமதம் ஆயிடுச்சுன்னா ஆக்ஸ் போயிரும். ஆனா பாருங்க, அங்கதான் ஆண்டவருடைய செயலை பார்க்கிறோம், அவருடைய அற்புதமான பராமரிப்பை பார்க்கிறோம். ஆண்டவருடைய மக்களை யாரும் அவ்வளவு சீக்கிரமாலாம் தொற்ற முடியாது. இங்க எஸ்தர் போய் நிக்கிறது, தன்னுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து அவ போய் அங்க நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த யூத மக்களுடைய அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு. ராஜா தயை பாராட்டி என்ன செய்யறான், செங்கோலை அவன் நீட்டுகிறான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட செங்கோலின் நுனியை தொட்ட உடனே எஸ்தருக்கு ஒரு பெரிய நிம்மதி வந்துருச்சு. என்ன நிம்மதி வந்திருக்கும்? தன்னுடைய உயிருக்கு இப்போ எந்த பாதிப்பும் இல்லைங்கிற ஒரு நிச்சயம் வந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சி யாருமே எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி. எஸ்தருக்கும் ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஏன் தெரியுமா இது ரொம்ப ஆச்சரியம்? நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த மேட்மேன் ஆகிய அகாஸ்வேரு வர சொல்லி வராம போனதுனாலதான் வஸ்தி ராணிங்கிற பட்டத்துல இருந்து தள்ளப்பட்டான். உங்களுக்கு புரியுதா? ஆனா இங்க எஸ்தரை வர சொல்லவே இல்லை. ஆனா எஸ்தர் நிக்கிறான். எஸ்தருக்கு அரசன் தயவு பாராட்டுகிறான். இந்த தயவை அன்னைக்கு வஸ்திக்கு பாராட்டல? இப்படி எவ்வளவு கேள்வி கேட்கலாம். கான்ட்ரடிக்ஷனான கேள்விகள்னு சொல்றோம், அது கேட்கலாம். சிலர் சொல்றாங்க, அன்னைக்கு வஸ்திக்கு தயவு பாராட்டு இருந்தா எஸ்தர் எப்படி ராணியா வர்றது, இந்த யூத மக்கள் எப்படி பாதுகாக்கப்படுகிறது? இதுக்கு பின்னாடி எல்லாம் அற்புதமாக கடவுள் அந்த பேக்ரவுண்ட் செயல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதை நம்ம பாக்குறோம். அப்போ இங்க எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறது. அரசன் அழைக்காமலேயே நின்ற எஸ்தர் அரசனின் தயவை பெறுகிறாள். இது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்திருக்கும். ஒரு ஹிஸ்டாரியன் சொல்றாரு, அவ்வளவு சீக்கிரமா ராஜா செங்கோலை நீட்டிட மாட்டானா, அவ்வளவு சாதாரணமா அதை செஞ்சிட மாட்டானா. அப்படி இறந்து போன எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாதுன்னு கூட சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே இது ரொம்ப ஆச்சரியமா தான், ரொம்ப வேடிக்கையான மனுஷன் தான் அந்த மனுஷன். வர சொல்லி வரலன்னா கோவப்படுறான், சொல்லாம நின்னா திருச்சி ஏத்துக்கிறான் இந்த அகாஸ்வேரு. எஸ்தருக்கு தன்னுடைய உயிருக்கு இப்போ ஆபத்து இல்லங்கிறது புரிஞ்சிருச்சு. இப்படி எஸ்தர் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து நிக்கிறான்னா அதுல ஏதோ ஒரு முக்கியமான காரியம் இருக்குங்கிறதும் யாருக்கு தெரியும்? அகாஸ்வேருவுக்கு தெரியும். ஆகவே அதை குறிச்சு கேட்கிறான். அகாஸ்வேரு எஸ்தரை பார்த்து கேட்கிறான். 3வது வசனத்துல பாருங்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டி என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். ஆக்சுவலா இங்க ரொம்ப பிளைனா சாதாரணமா அவன் கேட்கிற மாதிரி போயிடுச்சு. உனக்கு என்ன வேணும், ஏன் நிக்கிறன்ற மாதிரி. ஆனா உண்மையிலேயே அவன் கேட்ட அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அகாஸ்வேரு அரசன் கேட்ட அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அவன் எஸ்தரை பார்த்து கேட்கிறான், வாட் இஸ் ட்ரபிளிங் யூ? உன்னை எது கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது? நீ ஏதோ கலங்கத்தோட தான், ஒரு கலக்கத்தோட இங்க நிக்கிற. அப்போ இருதயத்தை ஏதோ ரொம்ப கலங்க செய்து கொண்டிருக்கிறது. வாட் இஸ் ட்ரபிளிங் யூ குயின் எஸ்தர்? அவன் தான் ஃபர்ஸ்ட் ராஜா தீன்னு சொல்றான். இங்க இருந்துதான் பாத்தீங்கன்னா எஸ்தர் ராஜா தீன்னு வருகிறது. முத இங்கதான். இதுக்கு முன்னாடியே அவ குவன் ஆயிட்டா, அரசி ஆயிட்டா, ராணி ஆயிட்டா. ஆனா முத இங்கதான். இதுக்கப்புறம் எஸ்தர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் எஸ்தர் ராஜாத்தி ராணியாகி எஸ்தர்னு வர்றத நீங்க பார்க்க முடியும். அப்ப அவன் கேக்குறான் பாருங்க, எது உன்னை கலங்க பண்ணுகிறது? நீ என் ராணி, உனக்கு என்ன தேவை? ராஜ்யத்துல பாதி வேணுமா? அத கூட நான் தந்துருவேன் உனக்கு, நீ கேட்டா நான் தந்துருவேன் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். உண்மையிலேயே நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்கிற அந்த வார்த்தைக்குள்ள, அதுக்காக பாதியை கேட்டா கொடுத்துருவாங்களா? கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவன் வாய்த்தான்னு சொல்றான் பாருங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் என்னன்னா, ராஜ்யத்தின் பாதின்றது எவ்வளவு பெருசு, நீ கேட்டு வந்திருக்கிற விஷயம் அவ்வளவு பெருசா இருந்தாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் அந்த அரசனுடைய வார்த்தை. இதை எங்க சொல்லுகிறான் பாருங்க. அரசன் எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படையாக செய்வேன் என்று சொல்லுகிறான்.
எஸ்தர் இடத்துல நேரடியாக அதை சொல்லுகிறான். கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சூழ்நிலையில் நீங்க எஸ்தரா இருக்கிறீங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கு தானையா நான் வந்தேன், இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தேன், என் உயிருக்கு இப்ப ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, வந்த விஷயத்த பட்டுன்னு போட்டு உடைச்சிருவோமே அப்படின்னு சொல்லி, அரசே இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுதான் நான் பதபதச்சு ஓடி வந்தேன், கொஞ்சம் இதை யோசிச்சு ஏதாவது செய்யுங்கன்னு பானைய பட்டுன்னு போட்டு உடைச்சிட மாட்டோம்? நீங்கெல்லாம் என்னை பாக்குறத பார்த்தா உடைக்க மாட்டீங்க போல. உடப்போம், நான் தான் நிச்சயம் உடைச்சிருவேன், அங்கனே உடைச்சிருவேன். ஏன்னா அடுத்த வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது, அடுத்த சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கூடான்னு சொல்லி அந்த பொற்செங்கோலை பிடிச்சு விடாம சொல்லிரு. ஆனா எஸ்தர் அங்க எவ்வளவு ஞானமா, எவ்வளவு விவேகமா, எவ்வளவு தைரியமா, எவ்வளவு பொறுமையா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றான்றத பாருங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். ஒரு பதபதைக்க கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு டென்ஷனான சூழ்நிலை, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது, ஒரு பயங்கரமான ஆபத்தை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டு அப்படி ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட் சொல்றோம்ல, அப்படி போய் நிக்கிற நேரம் கிடைச்ச வாய்ப்பை பிடிச்சு அடிச்சு எல்லாம் செஞ்சிடணும்டான்னு தாவக்கூடாது. ஒருவேளை தாவுற நேரம் அது கிணறா இருந்து உள்ள போயிட்டோம்னா அது ரொம்ப ஆபத்து. அப்ப சூழ்நிலையை நிதானிக்கணும். இங்க எஸ்தர் விவேகத்தோடு, பொறுமையோடு, நிதானத்தோடு அந்த சூழ்நிலையை கையாளுகிறத பாருங்க. நேரடியா விஷயத்தை கேட்காம எஸ்தர் ராஜாவுக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என்ன? 4வது வசனத்தில், அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வரவேண்டும் என்றால். ராஜா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், என்னடா ஏதோ கேட்கணும்னு வந்த, இது விருந்துக்கு வர்றதுக்கு யாரையாவது ஒருத்தர் சொல்லி கூட அனுப்பியிருக்கலாமே, ராஜ வஸ்திரம் தரிச்சு ராணி வந்து நிக்கணுமா, சற்று வினோதமான காரியமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அரசன் அதை குறிச்சு கொஞ்சமும் யோசிக்காம நானும் ஆமானும் விருந்துக்கு வர்றேன்னு டக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த மனுஷன் என்ன வேகமா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. என்னம்மா, ஏன், என்ன, எதுவுமே விசாரணையே கிடையாது, உடனே ஜட்ஜ்மெண்ட் தான், சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இதோட அந்த ராஜ அரண்மனையில இருந்த காட்சி முடியுது. இனி அடுத்த காட்சியை பார்க்கலாம். அடுத்த காட்சி எங்க ஆரம்பிக்குது? எஸ்தருடைய விருந்து அறையில ஆரம்பிக்குது. இங்க எஸ்தர் போய் அதுக்கான காரியத்தெல்லாம் பார்க்க போன பிறகு 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி. தீவிரித்து வரும்படினா என்ன? உடனே இங்க வந்து நிக்கணும். ஆமானுக்கு செய்து போயிருச்சு, எஸ்தர் ராஜாத்தி வந்து ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்களா, ராஜா வந்து பார்த்தாங்களா, ராஜா வரேன்னு சொல்றாங்க, உன்னையும் சேர்த்து கூப்பிட்டு இருக்காங்கப்பா, ராஜா உடனே வர சொல்லிருக்காரு. ராஜா உடனே வர சொல்லி எவனாவது 10 நிமிஷம் கழிச்சு போவானா? பின்னாடி நிக்கிறான் நினைச்சுக்கோங்க, ஆக்ஸ வச்சுக்கிட்டு ஒரு கை. அப்போ ஆமான் பறந்து வந்திருப்பான். சோ 2 பேரும் சேர்ந்து எங்க போயிட்டாங்க? எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். ஆமானுக்குன்னா சந்தோஷம் தாங்க முடியல. இங்க இருந்து நீங்க ஆமான கவனிச்சுக்கிட்டே வாங்க. அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு மகிழ்ச்சி, முகமெல்லாம் முகக்கலெல்லாம் கூடி போய் வேற யாருமே இல்லைங்க, ராஜாவோட ஆமான் மட்டும் விருந்துக்கு போறான். அப்ப எவ்வளவு பெரிய சீஃபா அவன் இருந்திருப்பான், அவனுக்குள்ள அவன் தன்னை பத்தி எப்படி எல்லாம் நினைச்சிருப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. விருந்துக்கு போயிட்டாங்க, விருந்து நடந்துகிட்டு இருக்கு. 6வது வசனத்துல, விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அங்கு ஏற்கனவே அரசவேலை சொன்ன வார்த்தையை மறுபடியும் இங்க விருந்தின் போதும் உறுதியாக சொல்லுகிறான். நீ என்ன கேட்கிற அது உனக்கு கொடுக்கப்படும். 7வது வசனத்தில், அதற்கு எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. நீங்க பொற்செங்கோலன் நீட்டி என்னைய பாதுகாத்துட்டீங்க அரசே, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்தது. என் வேண்டுதல் இருக்கு, நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும், அது உங்களுக்கு விருப்பமா இருந்தா நாளைக்கும் நான் ஒரு விருந்து ஏற்பாடு பண்றேன், அதுக்கும் வாங்க. சரி, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க அகாஸ்வேரு, நான் என்னை அகாஸ்வேருவா கற்பனை பண்ணி பாரு. நீ சொல்லாம நான் வீட்டை விட்டு போகவே மாட்டேன், அங்கனே உட்கார்ந்துருவேன்.
ஏன்னா ஒரு டென்ஷன் பில்டப் ஆயிட்டே இருக்கா இல்லையா? அரசனுக்கு தெரியுது ஏதோ ஒண்ணு கேட்கறதுக்கு தான் எஸ்தர் ரெடியா இருக்கிறாங்க. அப்ப நீங்க இப்படியே காலம் தாழ்த்தி இன்னைக்கு விருந்துக்கு வாங்க, நிச்சயமா நான் சொல்றேன் நாளைக்கு விருந்துக்கு வாங்க. ஆனா அந்த மேட்மேன் பாருங்களேன், அப்பயும் கொஞ்சம் எஸ்தர் கிட்ட எவ்வளவு ஒரு சாஃப்ட் கார்னரா பிஹேவ் பண்றான்னு பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியம். இந்த புத்தகத்துல ஆண்டவரை பார்க்கவே முடியாதுன்னு சொல்ற சில நான்சென்ஸ் அறிவில்லாதவர்கள், கடவுள வார்த்தையே இல்ல, கடவுளே இந்த புத்தகத்துல இல்ல, ஆகவே இது வேதத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறவர்கள், இங்க கடவுளுடைய அந்த அற்புத செயல்பாட்டை அவங்களால பார்க்க முடியல. இந்த பேக் ஸ்டேஜ்ல இருந்து அவர் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு, அந்த பொம்மலாட்டம் பார்த்துருக்கீங்களா? அதுக்காக பொம்மலாட்டம் செய்யறவர் அல்ல அவரு, அதுல அந்த செய்கிறவரை நம்மளால பார்க்க முடியாது. பொம்மை தான் ஆக்ஷன் பண்ண எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும். கடவுள் அப்படி சூழ்நிலைகளை எல்லாம் தன்னுடைய கட்டுக்குள் வைத்து செய்து கொண்டிருக்கிறார். என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால், எஸ்தருடைய வார்த்தையை கவனிங்க, கொடுக்கிறேன்னு அரசன் சொல்றான். எஸ்தர் என்ன சொல்றா பாருங்க, கொடுக்கிறது உமக்கு விருப்பமா இருந்தால். இது உண்மையிலேயே லேச ஒரு ஷார்ப் கத்திய நெஞ்சில் இறக்குற மாதிரி இருக்காது? நீங்க யோசிச்சு பாருங்க, எப்பா இதை நான் உனக்கு செஞ்சு தரேன்பான்னு ஒருத்தட்ட சொல்றீங்க, நீங்க செஞ்சு தர்றதுதான் உங்க விருப்பமா இருந்தான்னு அந்த நபர் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராது? என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நான் தான் செஞ்சு தரேன்றேன், அப்புறம் செஞ்சு தர்றதுதான் விருப்பமா இருந்தான்னா என்னை மெண்டல்னு நினைச்சிட்டியாடான்னு கேட்பமா கேட்க மாட்டோமா பட்டுன்னு? ஆனா அங்க பாருங்க, எல்லாத்தையும் பொறுமையா கேட்கிறான். சித்தமா இருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமாய் இருக்கிறது. இன்னைக்கு நான் இதான் உங்ககிட்ட கேட்கிறேன், நாளைக்கும் நீங்க விருந்துக்கு வாங்க. அப்போ யாரையும் சேர்த்துக்கிட்டா பாருங்க, ஆமானையும் சேர்த்துக்கிட்ட. நாளைக்கு நான் ராஜாவின் சொற்படி செய்வேன். நிச்சயமா என் மனசுல என்ன இருக்கு, உங்ககிட்ட என்ன கேட்கணுங்கிறத நான் நாளைக்கு கேட்பேன் அப்படின்னு சொல்லி எஸ்தர் சொல்லுகிறார். முதல் முறை அரசன் சிம்மாசனத்துல வீற்றிருக்கும் போது என்ன வேண்டும் எஸ்தர் கேட்டான், அப்பவும் எஸ்தர் சொல்லல, உடனே சொல்லல. இரண்டாவது விருந்தின் போதும் கேட்கிறான், அப்பவும் சொல்லல. ஏன் எஸ்தர் இப்படி காலம் தாழ்த்தி கொண்டே செல்ல வேண்டும்? யோசிச்சு பார்த்துருக்கீங்க என்னைக்காவது? சரி, அங்க அரச வேலை தான், ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணி கெடுத்து விட்டுருவானுங்கன்னு யோசிக்கலாம் ஒரு இதா. இது பிரைவேட்டா எஸ்தரும் அரசனும் ஆமானும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இங்க சொல்றதுக்கு என்னப்பா, இந்த 2வது நாள் விருந்து எதுக்குப்பா? இதெல்லாம் நம்ம யோசிப்போமா இல்லையா? கொஞ்சம் ஹரி பண்ணி, கொஞ்சம் ரஷ் பண்ணி இந்த கதையை கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கலாம்ல. எஸ்தர் ஏன் இப்படி ஜவ்வா இழுத்துக்கிட்டு விருந்துக்கு மேல விருந்து, இந்த மனுஷனுக்கு எதுக்கு விருந்து அப்படின்லாம் யோசிக்க தோணும். ஏன் எஸ்தர் இப்படி செய்கிறார்? அதற்கு சில காரணம் சொல்லப்படுது. எஸ்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அரசனை தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவதற்காகவே இப்படி செயல்பட்டதாக சொல்லப்படுகிறது. அரசன் கேட்ட உடனேயே தன்னுடைய தேவையை சொல்லிவிட்டால் அது நடக்குமா நடக்காதா என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை. ஏன்னா இவ கேட்க போற விஷயமே என்னன்னா, அரசன் சொன்ன அந்த கட்டளைய மாத்தணும், நீக்கணும்ன்றதுதான். அப்படி அரசன் தான் சொன்ன கட்டளைய மாற்றுறதுன்றது அது அரசனுக்கு ரொம்ப பெரிய அவமரியாதைய கொண்டு வந்துரும். இது ஒரு முக்கியமான காரணம். 2வது என்னன்னா, இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆமான் என்னவும் செய்வான். அது எஸ்தருக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த ஆமான் நடக்கிற ஒன்னொன்னையுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். இப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிகிற வரைக்கும் அரசவேலை நடக்கிற எல்லாம் எனக்கு தெரியணும்னு. ஏன்னா இவன் தான் எல்லா மந்திரிகளுக்கும் மேல இருக்கிற, இப்போ அரசனுக்கு அடுத்தபடியா பவரை வச்சிருக்கிறது இவன் தான். அவனுக்கு எவ்ரி நூக் அண்ட் கார்னர் அந்த அரண்மனையில் நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப எஸ்தர் வந்தது இதெல்லாம் தெரிஞ்சா ஏதாவது ஒரு கேம் பிளே பண்ணிடுவான்றது கூட எஸ்தருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு வீட்டுல நடக்கிற எந்த முடிவையும் கணவன் தான் எடுக்கணும்னு அரசன் நியமித்து இருக்கிறான். 1வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமா இல்லையா? இங்க எல்லாருக்கும் முன்பா எஸ்தர் ஒரு விஷயத்தை கேட்டு, ஒருவேளை அதை அரசன் சொல்லிட்டான்னு வைங்களேன், ஏன்னா அது அவனையும் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில கொண்டு போய் விடுற மாதிரி அகாஸ்வேர்வை. ஏன்னா 2யும் அவன் மீறணும். ஏற்கனவே குடும்ப தலைவன் தான் முடிவுகள்லாம் எடுத்து செய்யணும்னு இவன் தான் சொன்னது.
இந்த யூதர்கள் எல்லாம் அழிக்கணும்னு சொல்லி போட்டது இவன் தான். இப்ப ரெண்டையும் உடைச்சு மாத்தணும். அதை எஸ்தருடைய பேச்சை கேட்டு செஞ்சிட்டான்றது வெளியே வந்த அரசனுக்கு மிகப்பெரிய அவமரியாதையாக போய்விடும். ஆகவே இப்படி பல காரணங்கள். அப்ப எஸ்தர் எந்த அளவுக்கு யோசித்து இருந்திருப்பான்னு பாருங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி. அரசன் எதிர்த்து இப்படி வந்தா என்ன செய்யறது? இப்படி இந்த செஸ் விளையாடுவோம் பாத்தீங்களா? இந்த எஸ்தர் ஒரு செஸ் விளையாண்டுகிட்டு இருக்கா. இப்போ அந்த செஸ்ல யாருக்கு தெரியுமா செக்மேட்? ராஜாவுக்கு இல்ல, ஆமானுக்கு செக்மேட் வைக்கணும். ஒரே சந்தர்ப்பம் தான். இந்த ஒரே சந்தர்ப்பத்துல ஆமானுக்கு செக்மேட் வச்சு ஆமான அழிக்கலன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒண்ணு முடியாது. அப்ப அதை செய்யறதுல எவ்வளவு கவனமா செயல்படணும்னு யோசிச்சு பாருங்க. அதனால இப்படி பல விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு எஸ்தர் தக்க சமயம் வர்ற வரைக்கும், சரியான நேரம் வர்ற வரைக்கும் அதை பார்த்து கொண்டிருந்து விவேகத்தோடு செயல்பட்டால்னு நம்ம பார்க்கணும். அதனாலதான் இந்த தலைப்புல பாத்தீங்கன்னா எஸ்தரின் துணிச்சலும் திட்டமும். அவ துணிச்சலாவும் செயல்படுறா, அதே சமயத்துல அருமையான திட்டத்தையும் அவ செயல்படுத்தி கொண்டிருக்கிறத பார்க்கணும். ஆக இப்ப இந்த விருந்து அறையில முதல் நாள் விருந்து ரொம்ப சந்தோஷமா முடியுது. ஆமான் குடிச்சு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். ஆமானுக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாத மகிழ்ச்சியின் உச்சம். அத்தோட வீட்டுக்கு கிளம்பி போறான். முதல் நாள் விருந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் வரணும். அரசனும் ஆமானும் கிளம்பி போறாங்க அவங்க வீட்டுக்கு. ஆமான் கிளம்பி போறான். போய்கிட்டு இருக்கும் போதே இடையில ஒரு இடைஞ்சல் வந்துருச்சு ஆமானுக்கு. வேற வழியிலேயாவது போக வேணாமா அந்த மனுஷன்? மறுபடியும் போய் எங்க முட்டுதோ அங்கேயே போய் தலையை கொடுத்துட்டு இருக்கிறதா இந்த ஆமானுக்கு வேலை. அங்க உட்கார்றதான் மொர்தேகாய்க்கும் வேலை. இந்த வழியதான் ஆமான் வருவான்னு மொர்தேகாய் அங்க போய் உட்கார்றானா, அல்லது மொர்தேகாய் அங்கதான் உட்கார்ந்து இருப்பான்னு ஆமான் அந்த வழியே போறானா நமக்கு தெரியாது. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து சொன்னா தான் தெரியும். ஆனா ரெண்டு பேரும் இப்ப சொல்ல மாட்டாங்க. அதனால அடுத்த காட்சிக்கு போ. முதல் காட்சி அரசனுடைய அவையில நடந்து முடிஞ்சிருச்சு. இரண்டாவது காட்சி எஸ்தருடைய விருந்து அறையில நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப மூணாவது காட்சி அரண்மனை வாசல். இப்படி நல்லா சாப்பிட்டுட்டுலாம் அன்னைக்கு நைட்டு கிளம்பி வர்றாரு ஆமான் ரொம்ப சந்தோஷமா. 9வது வசனத்துல அன்றைய தினமே ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் இந்த ஆனாலும்னு வருகும் போதே அங்க ஒரு அழுத்தம் வந்தது. ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தேகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தேகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். அவன் முதல்ல வணக்கம் வைக்கல. அதுதான் முதல்ல மொர்தேகாயை பத்தி சொல்லும் போதுக்கு முந்தின அதிகாரத்துல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் சேர்க்கிறார். இவனை பார்த்த உடனே எழுந்திருக்க கூட இல்ல, உட்கார்ந்து இருக்கிறான். கல்லு பொம்மை உட்கார்ந்த மாதிரின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அப்படியே உட்கார்ந்து இப்படி ஒரு மிடுக்கா அப்படி ஒரு எடுப்பா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம்ல, அது மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். எழுந்திருக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா எந்த அசைவும் இல்லை. ஏற்கனவே திராட்சரசெல்லாம் குடிச்சு சந்தோஷத்துல வந்துகிட்டு இருக்கிறான். எந்திரிக்காம அசையா, எவனை பார்க்க கூடாதுன்னு நினைச்சு போய்கிட்டு இருக்கணும், அவனை தாண்டா முன்னாடி வந்து நிப்பாட்டுறீங்கன்ற மாதிரி அவன் உட்கார்ந்து இருக்கான், குத்துக்கல் மாதிரி. அவனை அசையாமலும் இருக்கிறதை கண்டு, ஏன்னா நீ எந்திரிக்க வேணாம், வணக்கம் சொல்ல வேணாம், சரி நான் இந்த பக்கம் போறேனே ஒரு மரியாதைக்காவது லேசா உடம்பையாவது கொஞ்சம் அசை, எதுவுமே செய்யாம இப்படி உட்கார்ந்து இருக்கிறியா வரப்பான்னு அவனுக்கு கோபம் தாங்க முடியல. மொர்தேகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனாய். ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்தான். ஒருவேளை மொர்தேகாய் அப்ப பணியில இருந்திருக்கலாம். ஆமான் தன்னை கடந்து செல்லுகிற போது அவன் எப்பொழுதும் போல நடந்து கொண்டிருக்கிறான், இன்னும் கொஞ்சம் வெறப்பாவே உட்கார்ந்து இருக்கிறான். இவனோட மனநிலை எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அங்க அரசனை போய் சந்திச்சுட்டு வந்து எஸ்தர் விருந்தெல்லாம் குடிச்சு, எஸ்தர் என்னதாமா செஞ்சுக்கிட்டு இருக்கான், மொர்தேகாயினுடைய எண்ணம் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமான் அவனை கடந்து போகிற போது அவ்வளவு நேரம் அவன் இருதயத்தில் இருந்த சந்தோஷம் எல்லாம், அத்தனை மகிழ்ச்சியின் உச்சமும் ஒரு நிமிஷத்துல உடைஞ்சு தவிடு பொடியா போயிடுச்சு.
இம்மை பொழுதுல அவனுடைய இருதயத்தின் சந்தோஷம் எல்லாம் அவனை விட்டு போய் ரொம்ப கசப்போட, வேகத்தோட, ஒரு வெறுப்போட வீட்டுக்கு போறான். இதான் அரண்மனை வாசல்ல நடந்த காட்சி. நீ நாளாவது கடைசி ஆமானுடைய வீட்டுக்கு போவோம். இதான் ஆமானுடைய வீட்டுக்கு போறது கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமானுடைய வீடு 10வது வசனத்தின் பிற்பகுதியிலிருந்து பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவி ஆகிய சிரேசையும் அழைத்து, அந்த நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ பூரா கூப்பிட்டு விடுறான். எல்லாம் ஓடிவாங்க. ஒய்ஃபையும் கூப்பிட்டு உட்காரச்சு அங்க எல்லாருக்கு முன்னாடியும் அவன் பேசுறான். நான் எவ்வளவு பெரியவனா இருக்கிறேன், நான் எவ்வளவு மகிமையா நிறைந்திருக்கிறேன், எனக்கு எவ்வளவு செல்வம் இருக்கு, என் பிள்ளைகளை பாரு ஒருவேளை வரிசையா நிப்பாட்டிருப்பான், இது எவ்வளவு வரிசையா நிக்குது பாருங்க. ஏன்னா அங்க பாருங்களேன், தன் பிள்ளைகளின் திரட்சியையும், எவ்வளவு பிள்ளைங்க எனக்கு பிறந்திருக்கிறாங்க, ஐஸ்வர்யத்தின் மகிமையையும், ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அந்த நைட்ல வந்து அந்த கோபத்துல என்ன செய்யணும்னு தெரியாம கதா காலாட்சேபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யாருக்கு? மனைவி சிரேசு, அவனுடைய சிநேகிதர்களுக்கு எல்லாம் அந்த நேரத்துல உட்கார்ந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். பாருங்கடா, நான் எப்படி உயர்ந்திருக்கிறேன், அந்த அரசனுக்கு அடுத்து நான் தான் பெரிய ஆளு, இதெல்லாம் சொல்லி 12வது வசனத்துல, ராஜஸ்ரீயாகி எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கும் விருந்து இருக்கு, நாளைக்கு நான் விருந்துக்கு போறேன், ராஜாவோட கூட என்னதான் கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய பெருமைகள் எல்லாம் அடுக்கிக்கிட்டு இருக்கிறான். 13வது வசனத்தில், ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்த போதிலும் அந்த குத்துக்கல்லு மொர்தெகாய பாக்குற நேரம் எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு போகுது அப்படின்னு சொல்லி அவன் கொதிக்கிறான். தனக்கு முன்பாக இருந்த தன்னுடைய மனைவியிடமோ நண்பர்களிடமோ சொல்றான், இதெல்லாம் இருந்து என்னப்பா பையன் ஒருக்க உட்கார்ந்துகிட்டு என்னைய டென்ஷன் மேல டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறான். ஆபீஸ்ல போவோம்ல சில நேரம், யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சு போவோமோ, நேர சார் வணக்கம் சார் அப்படின்னு அங்கிருந்தே ஆரம்பிச்சிடும் பிரச்சனை அன்னைக்கு. அது மாதிரிதான் இவன் தொடர்ந்து தன்னை அவமதித்துக் கொண்டிருக்கிறத அவனால பொறுத்துக்கவே முடியும். இவ்வளவு நாளும் சரி என்னைய பார்த்து மூஞ்சியாவது திருப்பினா, இப்ப மூஞ்சியும் திருப்ப மாட்டேங்கிறான், அசையாம உட்காந்து என்னைய வச்ச கண்ணு வாங்காம இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறான்ப்பா, என்னால இவனுடைய டென்ஷன் தாங்க முடியல அப்படின்றான். இவனுடைய வேதனையை கேட்ட அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை சொல்றாங்கப்பா. அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அந்த ஆலோசனை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நைட்டோட நைட்டா அதையே எக்ஸிக்யூட் செய்யறான் பாருங்க. அப்ப எவ்வளவு வேகமா காரியங்கள் நடந்திருக்கும் பாருங்க. என்ன ஆலோசனை? 14வது வசனத்துல, அப்பொழுது அவன் மனைவியாக சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லோரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். 3 விஷயம் சொல்றாங்க. நைட்டோட நைட்டா ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணிடு. 50 முழம் 75 அடி உயரம் நினைக்கிறேன். 50 முழம் தானே வருது. ஓகே, அவ்வளவு பெரிய மரத்தை செஞ்சிருங்க. காலையில போய் ராஜாட்ட சொல்லி மொர்தெகாயை அந்த தூக்கு மரத்துல தொங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கவலையே இல்லாம என்ன செய்யலாம், நீங்க விருந்துல போய் சாப்பிடலாம். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தானா, இது ஏற்கனவே எங்கேயோ ஒரு கொஞ்சம் வந்த மாதிரி இருக்குல்ல வரலாற்றுல. இந்த ஆகாப் ராஜா, எசபேல், இவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன தோட்டத்து மேலதான் இவன் கண்ணு. இவ்வளவு அதிகாரம் இவ்வளவு மகிமை இருக்கு, அந்த மொர்தெகாயை விட்டு தள்ளிட்டு போனா தான் என்ன, அவன் தான் மதிக்கல இல்ல, குத்துக்கள் மாதிரி இருக்கான்ல, சரி போடான்னு போலாம்ல. ஆனா போக மனசு வரல. அது மேலதான் கண்ணு. எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா அந்த நாபோத்துடைய தோட்டம் மட்டும் எனக்கு கிடைக்கலையே. அவனுக்கு கோவத்தை பாரு. யாருக்கு? ஆகாபுக்கு. வந்து முகத்தை ஒரு பக்கமா திருப்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. எசபேல் அம்மா வர்றாங்க. ஏயா கோவமா இருக்கிற? ஏமா எனக்கு எல்லா தோட்டமும் இருக்குமா, இந்த பயிர்கா பத்தி அது தரவே மாட்டேன்றான். உடனே அவ சொல்ற, நீ இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுற? கவலைப்படாத, உனக்கு அந்த இடத்த நான் வாங்கி தரேன்.
அவனை கொன்னு அந்த இடத்தை அபகரிச்ச மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து குழுவா திட்டம் போடுறாங்க. இந்த குழு திட்டம் அடுத்த அதிகாரத்துல என்ன ஆக போகுதுன்னு அவங்களுக்கே தெரியல. இது யாருக்காவது தெரியுமா? இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது யாருக்கும் இன்னைக்கு நாம பின்னாடி திரும்பி பார்த்து இப்படி எல்லாம் நடந்துருச்சு, இப்ப இன்னைக்கு நீங்க நினைச்சா கூட இதுவரைக்கும் எஸ்தரை வாசிக்கலன்னா கூட என்னப்பா நடந்துச்சுன்னு டென்ஷன் தாங்காம இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு படபடன்னு வாசிச்சு தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு எப்படி தெரியும்? நைட்டு நேரம் ஆமான் வீடு அது வேதனைய சொல்றான், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க, தூக்கு மரத்தை செய்ய ராஜாட்ட சொல்லு, மொர்தெகாயை தூக்கி போட்டு நீ விருந்துக்கு போய் சாப்பிடு. அதான் திட்டம். யாரும் ரொம்ப மன வருத்தப்படாம வேதனைப்படாம கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வே இல்லாம இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான திட்டத்தையும் அவங்க எல்லாம் சேர்ந்து தீட்டுகிறாங்க. இதுல இன்னொன்னு கவனிச்சு பார்க்கணும். இதுல எல்லாம் என்ன பார்க்கிறோம்? அரசனும் நான் சொன்னதை காப்பாத்தல, ஆமானும் அரசன் சொன்னதை காப்பாத்தல. அரசனும் எஸ்தர் சொல் கேட்டு விருந்துக்கு போறான், ஆமானும் மனைவி சொல் கேட்டு தூக்கு மரத்தை செஞ்சு வைக்கிறான். ஆனா அகாஸ்வேர் ராஜ்யத்துல உள்ள எல்லாத்துக்கும் எழுதி அனுப்பியாச்சு. என்ன எழுதி அனுப்பியாச்சு? எஸ்தர் 1வது அதிகாரம் 22வது வசனத்துல பாருங்க, எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியா இருக்க வேண்டும் என்றும். இதெல்லாம் அங்கிருந்தானே ஆரம்பிச்சிச்சு. இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும், அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளையாக எழுதி அனுப்பினார். வீட்டுல முடிவெடுத்து செயல்பட போறதெல்லாம் யாரு? ஆண்தான், கணவன் தான், ஆண்டான்னு சொல்லி எல்லாம் அனுப்பிட்டு இந்த 2 பயல்களையும் பார்த்தேன்னா அந்த அவங்களுடைய மனைவி என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆக இப்படி இந்த 4 காட்சிகளும் நிறைவுக்கு வருகிறது. சரி, நைட்டு இவங்க எல்லாம் திட்டம் போட்டாங்களே, இவனும் தூக்கு மரத்தை செஞ்சுட்டானே, என்ன நடந்துச்சு? அன்று இரவு சூசான் அரண்மனை. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா ஆண்டவர் அந்த இரவுல ஏதோ ஒண்ணு செய்ய போகிறார். ஒருவேளை ஆண்டவர் என்னன்னா செய்யாம போயிருந்தா அடுத்த நாள் காலையில் மொர்தெகாய் தொங்கி இருக்கணும். ஆனா ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? யார்கிட்ட செய்ய போகிறார்? ஆமான் கிட்ட செய்ய போகிறாரா? அல்லது மொர்தெகாய்கிட்ட செய்ய போகிறாரா? எஸ்தர்கிட்ட செய்ய போகிறாரா? அல்லது அகாஸ்வேர்கிட்ட செய்ய போகிறாரா? யார்கிட்ட செய்ய போகிறார்? என்ன செய்ய போகிறார்? அதுதான் எதிர்பார்ப்பு. ஏதோ அடுத்த வாரம் பார்ப்போம், அடுத்த அதிகாரத்தில். ஆக இந்த 4 காட்சியும் இப்படி நிறைவடைகிறது. ஆபத்தில் ஆரம்பித்த அதிகாரம் இன்னொரு ஆபத்தில் முடிகிறது. உங்களால பார்க்க முடியுதா? எஸ்தருடைய உயிருக்கு ஆபத்தா இருந்தது, அது அப்படியே மாறி போய் எஸ்தரை பார்த்த உடனே அகாஸ்வேரு ராஜாவினுடைய இருதயம் மெழுகு போல உருகச் செய்து எஸ்தர் சொன்னதெல்லாம் அவனை கேட்க வச்சு இந்த மகுடி ஊத பாம்பு ஆடணும்ல, அது மாதிரி பூம் பூம் ஆடு மாதிரி. என்ன வேணும் எஸ்தர்? என்ன வேணும் எஸ்தர்? உனக்கு என்ன வேணும் எஸ்தர்? இதுதான் அரசனுடைய கேள்வி. சுத்தி இருந்தவன்லாம் அரசனை எப்படி பார்த்திருப்பான்? அவனுக்கு அது கவலையே இல்லை. எஸ்தர் உனக்கு என்ன? எஸ்தர் ராஜாத்தி சொல், விருந்துக்கு வாங்க அரசே, வந்துடுறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. விருந்துக்கு போய் உனக்கு என்ன வேணும்? நாளைக்கு விருந்துக்கு வாங்க, நாளைக்கு சொல்றேன், வந்துடுறேன், ஆமான கூட்டி வந்துருங்க, ஆமா நீயும் வந்து சேரணும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படி அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இருந்து கடவுள் எவ்வளவு அழகா அவர் அந்த காட்சிகள் எல்லாம் கொண்டு போயிருக்கிறாருன்றத பாருங்க. என்ன நடந்துச்சுன்றத அடுத்து பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம என்ன படிக்கிறோம்? முதலாவது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், மிகப்பெரிய அழிவில் இருந்த நம்மையும் ஆண்டவர் அவருடைய பொற்செங்கோலை நீட்டி நம்மை மீட்டிருக்கிறார். இத ஒரு அடையாளமாக இங்க நாம படிக்கிறோம். ஆண்டவர் அந்த பொற்செங்கோலை நீட்டி நம்மை மீட்டுக் கொள்ளாமல் இருந்திருந்தால், ஆண்டவர் நம் மீது தயவை வெளிப்படுத்தி நம்மை மீட்டுக் கொள்ளாமல் இருந்திருந்தால், பொற்செங்கோல் நீட்டப்படுவது தடைப்பட்டிருந்தால்
பின்னாடி இருந்த பெரிய கோடரி நம்முடைய தலையை வெட்டி எடுத்திருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய மக்களா அவருடைய ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் காட்டி இப்படி ஒரு கிருபைய நமக்கு வெளிப்படுத்தாம இருந்திருந்தா மரணத்தின் கோடரியினால் வெட்டப்பட்டு அழிந்து போயிரும். நினைச்சு பார்க்கணும். எஸ்தருக்கு அன்னைக்கு அகாஸ்வேரு கண்கள்ல தயவு கிடைத்ததை போல நமக்கும் ஆண்டவருடைய கண்கள்ல தயவு கிடைத்திருக்கு. உண்மையிலே நம்மளாம் அழிவின் பாத்திரங்க, தெரியுமா? நம்மளாம் அழிவுக்குரியவர்கள். கடவுள் நம்மை பார்த்து நம் மீது இரக்கம் பாராட்டுவதற்கு, தயவு பாராட்டுவதற்கு எந்த நன்மையும் தகுதியும் நம்ம கிட்ட இல்ல. ஆனா ஆண்டவர் இறங்கினார். அவர் இறங்கி நம்முடைய அழிவில் இருந்து அவர் மீட்டுக் கொண்டார். ஆண்டவருக்கு எவ்வளவோ நன்றி சொல்லணும்ல. இந்த ஆத்தும ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆண்டவருடைய கிருபையை நாம் அனுபவித்திருக்கிறோம். அத ஒரு பாடமாக இங்க நாம நினைவு கூறுகிறோம். ரெண்டாவது இன்னொன்னு பார்க்கிறோம். அந்த 3 நாள்னு பார்த்தோம்ல, 2 நாள் துன்பம், 3வது நாள் இன்பத்தில் கொண்டு வந்து தேவன் நிறைவு செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம், யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்த்தோம், யோனாவுடைய வாழ்க்கையில பார்த்தோம், ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்துல வாச்சோம். நமக்கு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலமாக நன்மை சேர்ந்திருக்கிறது. காலமெல்லாம் நம்முடைய பாவத்தின் சாபத்தினால் துன்பங்களை மட்டுமே அனுபவிக்க வேண்டியவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்ததின் மூலமாக அவர் விடுவித்திருக்கிறார். நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும் பாருங்க. அவருடைய கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு, அவருடைய இரக்கம் கிடைச்சிருக்கு, தயவு கிடைச்சிருக்கு. நமக்காக மரிக்க கொடுத்த இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாளில் தேவன் எழுப்பி சஞ்சலத்தோடு இருந்த நம்முடைய வாழ்க்கையையே மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இதோட முடிஞ்சிருதா அப்படின்னா இல்ல. ஆண்டவர் எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுத்து நம்மை பாதுகாக்கிறார். சத்துருவின் கை நம் மீது விழாமல் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கு. தம்முடைய மக்கள் என்கிற அந்த வைராகியத்தோடு ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் ஆளுகை செய்கிறார். நமக்காக காரியங்களை செய்கிறவராக அவரே இருக்கிறார். வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள்ல ஐயோ இது இவ்வளவு மோசமா முடிஞ்சிடும் போலேன்னு நினைக்கிற இடங்கள்ல எல்லாம் கூட கர்த்தர் அற்புதமாக நமக்காக, நமக்கு சாதகமாக, நமக்கு நன்மையாக காரியங்களை முடித்திருக்கிறார். இந்த அகாஸ்வேரு எஸ்தரிடம் நடந்து கொண்டதை போல. இதெல்லாம் ஏதோ வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவமாக பார்க்கிறது இல்லை. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறோம். அன்றைக்கு இவ்வளவு அற்புதமாக செயல்பட்ட இதே தேவன் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே என்ன சூழ்நிலையில இருந்தாலும் இந்த பாடங்கள் எல்லாம் உங்க மனசுல வச்சுக்கோ. எனக்காக யுத்தம் செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கு. அவர் என் தேவன். அவர் என்னை பாதுகாப்பார். அவர் என்னை விடுவிப்பார். அவர் என்னை நடத்துவார். அவ்வளவுதான், வேற எதுவும் வேணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தரை நோக்கி இருக்கிற ஒரு முகமும் வெட்கப்பட்டு போகாது. 3 நாள் உபவாசம் பண்ணி அழுதாங்களே, அவங்களுடைய வேதனை எப்படி இருந்திருக்கும்? கர்த்தரை நோக்கி எப்படி முறையிட்டு இருப்பாங்க? கர்த்தர் நிச்சயமாக அவர்களுக்கு பதில் செய்வார். எப்படி செய்வார், எப்படி செய்தார், அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாம்.